ஒரு வேளை டிஸ்பிளேல ஃபார்ம் யூஸ் பண்ணி எப்படி வந்து டேட்டாபேஸ்ல இருந்து டேட்டா வாங்குறது, ஃபார்மையும் டேட்டாபேஸையும் எப்படி கனெக்ட் பண்றதுன்றது பார்த்துரும். ஃபர்ஸ்ட் மாடல் எழுதிக்கிட்டேன். மாடல் என்ன சொன்னேன்னா கிளாஸ், எம்ப்ளாயி, நேம், ஏஜ், ரோல், ஸோ எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன். மூணுத்தையும் வந்து எழுதிட்டு மைக்ரேஷன் மைக்ரேஷன் கொடுத்தேன். நேற்று வந்து எப்படின்னா இதுல பார்த்தோமா அட்மின்ல ரெட் சூப்பர் யூசர் கொடுத்து எப்படி வந்து மாடலை கனெக்ட் பண்ணி அங்க எப்படி ஒர்க் பண்ணி இதுல பார்க்கறதுன்றத பார்த்தோம். ஸோ இன்னைக்கு என்னன்னா மாடுலை எப்படி ஃபார்மோட கனெக்ட் பண்ணி இம்ப்ளிமெண்ட், ஸோ நான் மாடுலை எங்கெங்கெல்லாம் கனெக்ட் பண்ண முடியுமோ எல்லா பிளேஸ்லயும் கனெக்ட் பண்ணி காட்டிடுறேன். ஓகேவா? ஸோ மாடுல இது கூட எக்ஸிக்யூட் பண்ணி ஃபார்ம் நேம், ஏஜ், ரோல் எல்லாம் போட்டு கிரியேட் பண்ணி மைக்ரேஷன் மைக்ரேஷன் கொடுத்தாச்சு. இப்போ ஃபார்ம் டாட் பிஒய்ல வரேன். கிளாஸ் எம்ப்ளாயி ஃபார்ம் டாட்டு ஃபார்மு மாடல் ஃபார்ம்னு எம்ப்ளாயி கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சும்மா ஒரு ஃபார்ம் எழுதிட்டு ஸோ கிளாஸ் மெட்டா மாடல் ஈக்குவல் டு எம்ப்ளாயி. ஸோ எம்ப்ளாயி தான் அதோட மாடல். ஸோ ஃபீல்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னா நேமு, ஏஜ், ரோல் இதெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி நான் வந்து இங்க கொடுத்துட்டேன். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இது வந்து ஃபார்ம்ல வந்து எனக்கு டிஸ்ப்ளே ஆயிரும் என்னென்ன நேமு, ஏஜ் என்னென்ன இருக்குன்றது ஃபார்மோட கனெக்ட் ஆயிரும். ஓகேவா? அதாவது இதுல இப்போ நான் டேட்டா பேஸ் செட் பண்றேன். இந்த ஃபார்ம் ரைட் பண்ணிட்டு ஃபார்ம்ல இருக்கிற டீட்டெயில டேட்டா பேஸ்க்குள்ள செட் பண்றேன். என்னென்ன ஃபீல்ட்ஸ்ன்னு கொடுத்துட்டேன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபீல்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடும். இப்போ என்ன பண்றேன், வி ஸ்டார் பி வைக்க போறேன் அடுத்தது. ஸோ ஜாங்கோ ஷார்ட்கட்டு, ரெண்டு டெம்ப்ளேட்டு, ஃபார்மு, இம்போர்ட், எம்ப்ளாயி ஃபார்ம்லாம் எடுத்தேன். ரெக்வஸ்ட் ஸ்டார்ட் மெத்தட் போஸ்டா இருந்ததுன்னா ஓகேவா? ஃபார்ம் ஃபார்மு, எம்ப்ளாயி ஃபார்மு, ரெக்வஸ்ட் டாட் போஸ்ட். இஃப் ஃபார்ம் இஸ் வேலிட் ஃபார்மை வந்து சேவ் பண்ணி, அதாவது உள்ள இருக்கிற ஃபீல்டு எல்லாமே வேலிடா இருந்தா ஃபார்மை சேவ் பண்ணு. இல்லைன்னா நீ எம்ப்ளாயி டாட் HTML போன்ற மாதிரி சொல்றேன். எம்ப்ளாய்ட் டாட் HTML என்ன இருக்கு, ஃபார்மோட இன்ஃபர்மேஷன் இருக்கு, அவ்வளவுதான். ஸோ ஃபார்ம் மெத்தட் போஸ்ட் CSRF ஃபார்ம் எஸ்பி சப்மிட் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு யூஸ் டாட் பிவைல எல்ஸ்ல வந்து ஃபார்மு எம்ப்ளாயி ஃபார்ம்னு சொல்லிட்டேன். ரிட்டர்ன் ரெண்டரு எம்ப்ளாயி டாட் HTMLன்றத கொடுத்துட்டேன். இப்போ கொடுத்தோன்னே எனக்கு என்ன ஆகும்னா எம்ப்ளாயி டாட் HTML ஒன்று வந்து ஃபார்ம் வேலிடாண்டா இஃப் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். அதாவது ஃபார்மே இல்லைன்னா டைரக்டா என்ன பண்ணுன்னா இதுக்கு ரெண்டரை ஃபார்ம் ஈக்குவல் டு ஃபார்ம்ன்றது வேரியபிள் நேம் வச்சு செட் பண்ணியிருக்கேன். அப்போ இங்க கொடுக்குற டீட்டெயில் எல்லாம் என்ன ஆகும்னா எனக்கு வந்து அந்த பிளேஸ்ல ரிட்டர்ன் ஆகும். ஸோ எந்த பிளேஸ்ல ஃபார்ம் வேலிடா இருந்தா எனக்கு ஒரு பிளேஸ் வரும்ல அதுல. இப்போ இதே வந்து டிஸ்பிளேல வரணும்னா நான் டிஸ்பிளே டாட் HTML ஒன்று இருக்குல்ல, இதுல வந்து செட் பண்ணிக்கலாம். நேம், ஏஜ் டைரக்டா ரெண்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஒர்க் ஆகணும்ன்றத செட் பண்ணிட்டீங்கன்னா இங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா ரெண்டு டெம்ப்ளேட் ஆகி டிஸ்பிளேல உங்களுக்கு நேம், ஏஜ் அதெல்லாம் வரும். ஸோ அது டிஸ்பிளே வர தேவையில்ல. எப்படி டேட்டாபேஸ்க்குள்ள ஸ்டோர் ஆகுதுன்றதுக்காக இன்கேஸ் வேணும்னா நீங்க இதுல வச்சுக்கலாம். டிஸ்பிளே டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி டிஸ்பிளேல வர வச்சுக்கலாம். இப்போதைக்கு நான் பண்ணது என்னன்னா நேம், ஏஜ் எல்லாம் டேட்டாபேஸ்ல இங்க ஆஹ்
இதுதான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். SQL லைட் வியூவர்ஸ். ஸோ இது இன்ஸ்டால் பண்ணா உங்களுக்கு வந்து இப்போதைக்கு SQLல காட்டாது. பட் இது இன்ஸ்டால் பண்ணி வச்சீங்கன்னா, டைரக்ட்டா வந்து SQLல காட்டும். என்ன இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்க, என்ன ஏதுன்றது SQLல காட்டும். ஓகேவா? அதுக்கு தான் SQL லைட் வியூவர்ஸ் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். இது இன்ஸ்டால் பண்ணிட்டு என்ன அ இதுவோ அங்க போய் பார்த்தீங்கன்னா, உங்க டிபில ஸ்டோர் ஆயிருக்க டேட்டா எல்லாமே வந்து தெரியும். ஸோ இத பார்த்தோம். SQL லைட் வியூவர்ஸ். சரி அத தாண்டி வேற என்ன மெத்தட்ஸ் இருக்கு? சரி ஓகே. ஸோ டிஆர்எஃப் வந்து நாளைக்கு எடுக்கிறேன். ஏன்னா வந்து அது கொஞ்சம் பெரிய கான்செப்ட். நீங்க 2 பேர் தான் இருக்கீங்க. ஸோ நாளைக்கு வந்து யாராவது வந்தாங்கன்னா, அவங்க கூட எடுத்தோன்னா ஏன்னா அந்த கான்செப்ட்ல தான் நான் நெறைய டாஸ்க் பண்ணியிருப்பேன். ஸோ டிஆர்எஃப் நாளைக்கு எடுக்கிறேன். இன்னைக்கு வந்து என்ன பண்ணுங்கன்னா, டவுட் இருந்தா கேளுங்க. இல்லன்னா வந்து ஆ லாகின் ரெஜிஸ்டர் வந்து யூசர் மாடியூல்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. அது வேணா சொல்லித் தரேன். யூசர் மாடியூல்னு சொல்லி. யூசர் மாடியூல்னா, ஆ ஜாங்கோக்குள்ள தனியா ஒரு டேபிள் ஜாங்கோ டேபிள்லாம் பார்த்திருக்கீங்களா? ம். இல்ல இங்க சார். வந்து ஆ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஜாங்கோக்குன்னு தனியா டேபிள்ஸ் இருக்கும். குரூப் பெர்மிஷன்ஸு, ஆ ஆத்தரைஸ் பெர்மிஷன்ஸு ஓகேவா? ஸோ அதே மாரி யூசர் இது ஆத் யூசர் குரூப்பு, அட்மின் லாக் இதெல்லாம் எல்லாமே ஒரு ஒரு டேபிள் தான். கன்டென்ட் டைப்பு ஓகேவா? ஸோ கன்டென்ட் டைப் வந்து என்ன கன்டென்ட்டு ஸோ யாரெல்லாம் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்ற மாரி வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்றது. ஓகேவா? மைக்ரேஷன்ஸு, செஷன்ஸு, ஆ மை ஆப் எம்ப்ளாயி என்னோட டேபிள். ஸோ மைக்ரேஷன் ஆன எல்லா டேபிளுமே இங்க தான் இருக்கும். கன்டென்ட் டைப்புன்றது என்னன்னா, ஆ யூசர் நேம், பாஸ்வேர்ட் அதாவது எந்த யூசர் வந்து உள்ள போணும் அப்படின்றதுக்கு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பெர்சன் அட்மின்னா, அட்மின் தான். ஆத்தரைஸ்ட் பெர்சன் மட்டும் தான் உள்ள போணும். பெர்மிஷன் கிளாஸ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. யூசர் பர்மிஷன்ஸ் யூசர் பர்மிஷன்ஸ்ன்னு ஒரு டேபிள் இருக்கு. அது யூஸ் பண்ணி உள்ள இருக்கிற பர்மிஷன் அதாவது இந்த பெர்சன் மட்டும் இந்த டேபிள்ல இருக்கிற டேட்டாவ ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆ இந்த பெர்சன் ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாரி. அட்மின் லாக்னா நம்ப இது பண்ணியிருப்போம்ல, அட்மின் பேஜ் போட்டிருப்போம்ல, அதுல இருக்கிற இதெல்லாம் சேவ் பண்றதுக்காக அட்மின் லாக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. யூசர் ஐடி, குரூப்பு ஸோ இந்த ப்ராசஸ்லாம் பார்க்கறதுக்காக யூசர் குரூப்ஸ்ன்னு ஒரு டேபிள் இருக்கும். யூசர். ஸோ இதுல தான் வந்து சூப்பர் யூசர் கிரியேட் பண்ணியிருப்பேன்ல. ஐடி, நேமு, பாஸ்வேர்டு, ஆ சூப்பர் யூசர் இதெல்லாம் எதுல சேவ் ஆகும்னா, யூசர்ன்றதுல தான்.
சார் சொல்லுங்க. சார் இப்போ ஆஹ் ஒரு டேட்டாபேஸ்க்கு என்ன கொரி எழுதினாலும் புதுசாக ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறேன்னா இந்த மாதிரி நிறைய டேபிள்ஸ் அதுவாக கிரியேட் ஆகிக்குந்தாங்க சார். ம். ஒரு டேட்டா பேஸுக்கு புரியுதுன்னா அதுவே டேபிள் கிரியேட் ஆயிருமான்னு கேக்குறீங்களா? இல்லை சார், நம்ம அப்போ ஜாங்கோலேருந்து ஒரு மாடலில் போய் ஒன்று எழுதுறோம், ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு எழுதுறோம். ம். இப்போ இப்போ இந்த லிஸ்ட் காமிச்சிங்களா சார், இப்போ அந்த அந்த ம். ம். இது எல்லாமே அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிதான் சார். அதான் மைக்ரேஷன் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும். அந்த டேபிள் கொரி எழுதுறீங்களா, கிளாஸ் வச்சு ஓஆர்எம் எழுதுறீங்களா? ஸோ அந்த ஓஆர்எம் ஆமாம். ரைட் பண்ணும்போது என்னன்னா, அந்த மைக்ரேஷன் குடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஜாங்கோக்குள்ள எஸ்கியூஎல் i3ல இருக்கும். இந்த செட்டிங் டாட் பிபிஒய்க்குள்ள போனீங்கன்னா, ஸோ இதுல தான் நீங்க வந்து சேஞ்ச் MySQLக்கு மாத்தணும்னா, இதுக்குள்ள தான் சேஞ்ச் பண்ற மாரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்னன்னா, நேமு பேஸ் டைரக்டரி db.sqli3ன்னு இருக்கா? ஸோ டிஃபால்ட்டா எதுல இருக்குன்னா, SQLi3ல இருக்கு. நீங்க வேணும்னா என்ன பண்ணலாம், இல்ல MySQL-ஆ மாத்தலாம். அதே மாரி இங்க தான் வந்து டேட்டாபேஸோட இன்ஜின் எல்லாமே ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ இதுக்குள்ள வந்து நீங்க மேக் மைக்ரேஷன் குடுக்கும்போது இந்த SQLi3ல ஆட்டோமேட்டிக்கா ஏன்னா டிஃபால்ட்டா SQLi3ன்றனால இந்த டேட்டாபேஸ் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகியிருக்கும். ஓகேவா? கிரியேட் ஆனனால நான் என்ன பண்ணுவேன்னா, மேக் மைக்ரேஷன் குடுக்கும்போது இந்த ஃபைல்க்குள்ள என்னோட டேபிள் ஆட் ஆயிரும். மேக் மைக்ரேஷன் குடுக்காம என்னால டேபிள்க்குள்ள டேட்டாவ ஆட் பண்ண முடியாது. அதாவது இந்த 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 லிஸ்ட்ல அந்த டேபிளே வராது. மைக்ரேஷன் குடுக்காம இருந்தீங்கன்னா. ஸோ மாடல்லாம் நீங்க கிரியேட் பண்றீங்க நார்மலா இந்த மாரி மாடல் கிரியேட் பண்ணிட்டீங்க. கிரியேட் பண்ணிட்டு மைக்ரேஷன் குடுக்கும்போது என்ன ஆகும்னா, பேக் எண்ட்ல SQLi3 இருக்கனால ஆட்டோமேட்டிக்கா இந்த பிளேஸ்ல வந்து அந்த டேட்டா வந்து ஆட் ஆயிரும். இந்த டேபிள் ஆட் ஆயிரும். சார் ஆனால் அது ஒவ்வொரு டைமும் டேட்டாபேஸில் இத்தனை டேபிள்ஸ் கிரியேட் ஆகிக்குதுங்க சார். இது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து Djangoல டிஃபால்ட்டா இருக்கிற டேபிள்ஸ். ஸோ நான் கிரியேட் பண்ண டேபிள் எதுவுமே கிடையாது. Django வச்சிருக்க டேபிள். நான் வச்சிருக்க டேபிள் ஒண்ணே ஒண்ணுனா மை எம்ப்ளாயி மட்டும் தான். ஓகேவா? மீதி இருக்கிற எல்லா டேபிளுமே வந்து Django பேக் எண்ட்ல ஆத்தரைஸ் பண்றதுக்காக கிரியேட் பண்ண ஒரு டேபிள். ஸோ பேக் எண்ட் அவங்க ப்ராசஸ்க்காக, அவங்க செக்யூரிட்டி பர்ப்பஸ்க்காக கிரியேட் பண்ண டேபிள். அந்த எல்லாமே அட்மின் யூஸ் ஆத்தென்டிகேஷனு, மிடில் வேர் இதெல்லாம் சொல்லியிருந்தேன் தெரியுமா? ஆத்தரைசேஷன். ஸோ அதுக்காக கிரியேட் பண்ண டேபிள். அவங்க பேக் எண்ட்ல கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறது இந்த டேபிள் ஃபுல்லா. நான் கிரியேட் பண்ணதில்ல. ஸோ டிஃபால்ட்டா Djangoல நமக்கு தெரியாம ஒர்க் ஆயின்னு இருக்க டேபிள். ஸோ அதெல்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ண முடியுங்களா, அந்த யார் யாரெல்லாம் ஆக்சஸ் அந்த பண்ணணும் டேபிள அப்படின்றது? நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ, நான் அந்த டேபிளையும் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. அட்மின் போட்டிருக்க டேஷ்போர்டையும் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ, அது என்னன்னா, அதுக்கு தான் ஆத்தரைஸ். ஸோ, நான் தேவையில்லாத அத வந்து இது பண்ணக்கூடாதுல்ல. நான் எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணனா, அப்புறம் என் ப்ராஜெக்ட்ட யார் வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ, அவங்களோட செக்யூரிட்டி அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டே எடுத்து வச்சிருக்க ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே என்னன்னா செக்யூரிட்டி. நீ அதர் ஃப்ரேம் ஒர்க்ல போம்போது, என் ஃப்ரேம் ஒர்க் நீ வந்தன்னா, என்கிட்ட செக்யூரிட்டி பேஸ்ட் இருக்கும். என்ன செக்யூரிட்டி பேஸ்டா இருக்க போகுது? ஃப்ளாஸ்க்ல வந்து எனக்கு வந்து இது யூஸ் பண்ணுவேன். என்னது அது? எஸ்கியூஎல் ஆல்கெமி யூஸ் பண்ணி தான் ஓஆர்எம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். அப்படி எனக்கு பண்ண தேவையில்ல. டைரக்ட்டா எனக்கு என்ன என்ன ஆகும்னா, ஆ டைரக்ட்டா நான் ஒர்க் பண்றதே என்னன்னா, ஓஆர்எம்ல தான் ஒர்க் பண்ணுவேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் வந்து அங்க வந்து செக்யூரிட்டி சிஎஸ்ஆர்எஃப் டோக்கனு இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா, லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணணும். பட் வந்து இங்க வந்து பார்த்தோன்னா, எந்த லைப்ரரியும் தேவையில்ல. டிஃபால்ட்டா ஒர்க் ஆயிருக்கிறது எல்லாமே சிஎஸ்ஆர்எஃப், கிராஸ் சைட் ரெஸ்போசிட்டரி. ஸோ எல்லாமே மிடில்வேர் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஆகுது. ஸோ மிடில்வேர்னா என்னன்னா, இந்த இடத்துல வந்து செட்டிங் டாட் py ல ஒரு பிளேஸ் இருக்கும் பாருங்க. ம்.
ஜாங்கோ மிடில்வேர். ஸோ மிடில்வேர்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ரெக்வெஸ்ட் வரதுக்கு முன்னாடி ஒரு செக்யூரிட்டி பர்ப்பஸ் தான். இப்போ இதுல ஜாங்கோல டிஃபால்ட்டா இந்த மிடில்வேர்லாம் இருக்கு. என்னென்ன மிடில்வேர் இருக்கு? செக்யூரிட்டி மிடில்வேரு, செஷன் மிடில்வேரு, காமன் மிடில்வேர், சிஎஸ்ஆர்எஃப். சிஎஸ்ஆர்எஃப் தான் நம்ம பார்த்தோம். ஃபா இது வச்சு ஃபார்ம்ல சிஎஸ்ஆர்எஃப் மிடில்வேர் வந்து பார்த்தோம். அத்தென்டிகேஷன் மிடில்வேரு, மெசேஜ் மிடில்வேரு, எக்ஸ்பிரேம் மிடில்வேரு, எக்ஸ்பிரேம் ஆப்ஷன் மிடில்வேரு. ஓகேவா? ஸோ இந்த மிடில்வேர்லாம் எனக்கு என்ன பண்ணும்னா, செக்யூரிட்டி ஆ மென்ஷன் பண்ணும். எது மாரி செக்யூரிட்டினா, அதாவது ஃபர்ஸ்ட் எப்படி வந்து ஜாங்கோ ஒர்க் ஆகும்? ஆ நோட்பேட்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் எப்படி ஜாங்கோ ஒர்க் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் வந்து யூஆர்எல் ஆமா. url.py வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்வெஸ்ட் குடுக்குற. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்னா, url.py ஒர்க் ஆகும். url.pyக்கு அதுக்கப்புறம் வந்து views.py ஒர்க் ஆகும். views.pyலேருந்து எனக்கு எது போகும்னா, மாடியூல்ஸ்க்கு போகும். மாடியூல்ஸ்.py. அதுக்கப்புறம் எதுல வரும்னா, டெம்ப்ளேட் ஃபைல்ஸ்ல வரும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டைரக்ட்டா எங்க போகும்னா, ரெக்வெஸ்ட் பேஜ் அதாவது இது இந்த வெப் சர்வீஸ் WSJக்கு போகும். ஸோ இந்த WSJ வந்து எல்லா டேட்டா கண்ட்ரோலருக்கு போகும். கண்ட்ரோலருந்து இப்படி டேட்டா ஒண்ணொண்ணா மாறும். இதுக்கு இங்க எங்க நடுவுல மிடில்வேர் ஒர்க் ஆகும்னா, இந்த பிளேஸ்ல தான் மிடில்வேர் ஒர்க் ஆகும். ஸோ ரெக்வெஸ்ட்க்கு அதாவது ஒரு யூசர் ரெக்வெஸ்ட் குடுக்கறதுக்கு முன்னாடியே எனக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆகுறது இந்த மிடில்வேர் மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஸோ மிடில்வேர் இப்போ என்ன அது மேஜரா மிடில்வேர் என்ன பெருசா பண்ணிருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ குரோம்ல போயிட்டு நான் என்ன பண்றேன், ஜாவா டி பாயிண்ட் வெப்சைட் அடிக்கிறேன். லோட் ஆயிடுச்சுப்பா. இப்போ வருது. இப்போ இன்னும் ஒரு ஃபியூ செகண்ட் போச்சுன்னு வச்சுக்கோ. இது மாரி அன்வான்டட் விளம்பரம்லாம் தேவையில்லாத வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? கொஞ்சம் லோட் ஆயிடுச்சுன்னா வர ஆரம்பிச்சுச்சா? ஓகேவா? சரி. இந்த இந்த வெப்சைட்ட பாத்துங்க. தேவையில்லாத விளம்பரம் எவ்வளோ வர முடியுமோ எல்லாமே வரும். இதேக்குள்ள நான் என்ன பண்றேன்னா, அமேசான் போறேன். இதுல அவங்க பேஜ தவிர ஏதாவது ஒரு பேஜ் இன்டர்ஃபியர் ஆகுதா உள்ள? அவங்க பேஜ் மட்டும் தான் இன்டர்ஃபியர்ல இருக்கு. ஸோ அவங்க விளம்பரம் மட்டும் தான் இருக்கு. இதுல தேர்ட் பார்ட்டி விளம்பரம். இந்த சைடு ஒரு டேப் ஓப்பன் பண்ணி விளம்பரம். இந்த சைடு ஒரு டேப் ஓப்பன் பண்ணி விளம்பரம். ஸோ எல்லா டேபுமே ஆட்டோமேட்டிக்கா இதுவும் வெப் அப்ளிகேஷன் தான். ஓகேவா? இதுலயும் எல்லாமே இருக்கு. பட் வந்து பார்த்தோம்னா, முழுக்க முழுக்க என்ன இருக்கு? எல்லாமே வந்து இவங்க வெப்சைட் பேஸ் பண்ணி தான் இருக்கு. இதுதான் மிடில்வேர் பண்ண போகுது. மிடில்வேர் என்ன பண்ண போகுதுன்னா, எனக்கு குடுக்குற அதாவது அன்வான்டட் டேட்டா தேவையில்லாத அதாவது லாகின் யூசர் மட்டும் தான் அந்த பேஜ ஆக்சஸ் பண்ணும். ஸோ அன்வான்டட் அதர் யூசர் யாருமே வந்து இந்த பேஜ பார்க்கக்கூடாது. ஸோ உள்ள இன்டர்ஃபியரும் ஆகக்கூடாது. அதுக்காக ரெடி பண்ண இதுதான் மிடில்வேர். ஸோ அது வந்து ஜாங்கோ வந்து தருது. ஸோ டிஃபால்ட்டாவே எந்த ஒரு அதாவது நான் தனியா லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணி கோட் எக்ஸிக்யூட் பண்ணி பண்ணணும் இல்ல. அதுகிட்டயே அந்த ப்ராசஸ் இருக்கறனால எனக்கு ஜாங்கோ வந்து செக்யூரா இருக்கு. ஸோ அதனால தான் வந்து பின்னாடி அவ்வளோ டேபிள் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு செக்யூரிட்டி பர்ப்பஸ் டீட்டெயில் உள்ள வரவங்க, ஸோ யாரு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கா, இவங்க ரெஜிஸ்டர மட்டும் உள்ள அனுப்பணும். இந்த என்னென்ன பர்மிஷன்லாம் இவங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த பர்மிஷன் இருந்தா அவங்க இந்த இந்த வியூ மட்டும் தான் பார்க்க முடியும். எல்லா ப்ராசஸுமே வந்து அதுல இருக்கு. ஸோ இன்னொரு நாள் வந்து ஏபிஐ ஆப்டிமைசேஷன். ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறம், அதாவது டிஆர்எஃப் முடிச்சதுக்கு அப்புறம் ஏபிஐ ஆப்டிமைசேஷனு. ஸோ ரியல் டைம் கொஸ்டின்ஸ்லாம் பார்ப்போம் இன்டர்வியூல. ஜாங்கோல ரியல் டைம் கொஸ்டின்ஸ்லாம் வரும். ஸோ அது ஃபுல்லா ஒரு நாள் கிளாஸ் எடுக்கிறேன். என்னென்ன கொஸ்டின்ஸ் வரும், எப்படிலாம் ஆன்சர் பண்ணலாம் அதுக்கு.
டக்குன்னு யோசிக்காம எப்படி ஆன்சர் பண்றது அந்த கொஸ்டின்ஸ்க்கு அப்படின்ற மாதிரி பார்ப்போம். ஸோ இந்த வீக் சொல்லியிருக்கேன்ல, நாளைக்கு டிஆர்எஃப் முடிச்சிட்டா கூட மீதி 2 நாள் இருக்கு. அந்த மீதி 2 நாள்ல வந்து இந்த ப்ராசஸ் பார்க்கலாம். ஓகேவா? அதான் சொல்றேன்ல, இந்த மந்த்துக்குள்ள எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சிரும். மொத்தமாவே அதாவது நான் நம்பே பாண்டாஸ் எடுக்க ஆரம்பிச்சாலே இன்னும் ஒரு 5 நாளுக்குள்ள முடிஞ்சிரும். 5 to 6 நாளுக்குள்ள. ஸோ அதுக்குள்ள உங்க டவுட்ஸ் என்னென்ன இருக்கோ கேட்டுக்கோங்க. ஸோ இது முடிச்சிட்டேன்னா எனக்கு இன்னொரு கிளாஸ் குடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ இது முடிஞ்சதுக்கு நான் வேற கிளாஸ் வாங்கிருவேன். ஸோ அந்த டைம்ல அந்த 6 to 7ல அந்த கிளாஸ் இருக்கும். ரெஸ்யூம் கேட்டிருந்தீங்க. நான் என் ஸ்டாஃப் கிட்ட கேட்டிருக்கேன். அவரு ஒர்க் போயிருக்காரு. அவரு ரெஸ்யூம் தரேன் நானு. ஆனா இல்ல என்கிட்ட. அவன் அனுப்பிச்சிருக்கானா என்னன்னு தெரியல. ஏன்னா நிவேதா ஸ்ரீ ரெஸ்யூம் அனுப்பிச்சிருக்கேன். ஸோ அவங்களுதும் பர்ஃபெக்டா தான் இருக்கும். கால்ஸ் நிறைய வந்தது. ஸோ ஓப்பன் ஆகுதான்னு பார்க்குறேன். ஷேர் பண்ணியிருக்கேன் bro. அவங்க ரெஸ்யூம் வந்து நிறைய கால்ஸ் வந்தது அந்த ரெஸ்யூம்ல. சொல்லிட்டு ஸோ அதில் பாரு, அதில் வந்து நிறைய கால்ஸ் இம்ப்ளிமெண்ட்லாம் அதில் பார்க்கணும். இன்னும் டிஆர்எஃப் மீன் ஜாங்கோ ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க் அந்த இதுல எடுத்தோம்ல, கெட்டு போஸ்ட் புட்டு பேட்ச் டெலிட், அது வந்து ஜாங்கோ ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க்ல எப்படி மேக் பண்றது, எப்படி கெட்டு, எப்படி போஸ்ட், எப்படி புட்டு, எப்படி பேட்ச் பண்றது அப்படின்றது தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை நான் சொல்லி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பார்ப்போம். அதை தாண்டி ஏதாவது இன்னும் என்னென்ன இருக்கு ஜாங்கோல தெரிஞ்சுக்கணும் டவுட் இருக்குன்னா சொல்லுங்க, நான் எடுக்கிறேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை. கிளாஸ் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் நீங்க எந்த டவுட் கேட்டாலுமே நான் எக்ஸ்டெண்ட் பண்ண போகலாம். ஸோ கிளாஸ் ஒன்ஸ் முடிச்சிட்டாங்கன்னா நான் அப்படி கிளம்புற மாதிரி வேற கிளாஸ் அந்த டைம் போற மாதிரி இருக்கும். சார் ஆமாம் ஓகேவா? சார், எனக்கு அந்த ஃப்ளாஸ்க்ல இருந்தே இந்த ஆ டவுட் இருந்துச்சு சார். இந்த அதுதான் bro. ஃபார்ம்ல வா ஆ ஃபார்ம்ல வாங்கும்போது ஆ போஸ்ட் கொடுத்துட்றோம் சார். ஆ ஆனா சரி. மீதி அந்த கெட்டு அந்த கிரெட் ஆப்ரேஷன் 4 சொல்லுவாங்களா, அது எது எதுக்குன்னு யூஸ் பண்றாங்கன்னே தெரியலையே சார். புட்டு டெலிட் தான் நான் அன்னைக்கு போஸ்ட்மேன் டூல் வச்சு சொல்லி கொடுத்தேனே. வேற எப்படி எப்படிலாம் போஸ்ட் பண்ணலாம், புட் பண்ணலாம், டெலிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபிளாஸ்க்ல. அந்த ஃபிளாஸ்க் இருக்கும்போது என்ன சொன்னா, அந்த புட்டு நீ வரலையோ, புட்டு டெலிட் வந்து சொல்லி கொடுத்தேன். அதாவது சாரி பேட்ச் டெலிட். ஸோ ஒரு எம்ப்ளாயர் டீட்டெயில் வச்சு போஸ்ட்மேன் டூல் யூஸ் பண்ணி போஸ்ட்மேன் டூல்ல வந்து டீட்டெயில் பாஸ் பண்ணேன். ஸோ கெட் எதுக்கு யூஸ் பண்றேன், போஸ்ட் எதுக்கு யூஸ் பண்றேன், புட் எதுக்கு யூஸ் பண்றேன், டெலிட் எதுக்கு யூஸ் பண்றேன்றதை அங்க பண்ணி காட்டினேன் நல்லா. போஸ்ட்னா ஃபார்ம்ல இருந்து எங்க டேட்டாவை டேட்டாபேஸ்க்கு கெட் வாங்கணும். பண் அதான் நியூ ரிசோர்ஸ் கிரியேட் பண்றதுக்கு. ஓகேவா? கெட்டுனா இங்க இருந்து அனுப்புவாங்களா சார்? கெட்டுனா பாக்குற விஷயம். இப்போ கெட்டுனா என்ன அர்த்தம்னா, இந்த இன்ஃபர்மேஷன் இப்போ இந்த ஃபார்ம் வந்து நான் கெட் மெத்தட்ல குடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, ஆட் எம்ப்ளாயின்றத கெட்ல குடுத்துட்டேன்னா, இந்த ஃபார்ம் லோட் ஆகும்போது இந்த ஃபார்ம் மட்டும்னா எத்தனை வாட்டி லோட் ஆனாலும் தெரிய போகுது. ஓகேவா?
ஸோ எத்தனை வாட்டி இந்த ஃபார்மை லோட் பண்ணாலுமே நேமு, ஏஜ், ரோலு மாத்த போறதில்ல. ஸோ வந்துகிட்டே தான் இருக்கும் எத்தனை வாட்டினா. போஸ்ட்ன்றது நான் இங்க ஒரு வேல்யூ குடுத்து ஆட் எம்ப்ளாயின்னொன்னே டேட்டா போய் ஸ்டோர் ஸ்டோர் ஆகுதுல்ல. புது ரிசோர்ஸ் ஆ இது பண்றாங்கல்ல. புதுசா ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்றாங்கல்ல. ஸோ அத வந்து போஸ்ட்ன்னு சொல்லுவேன். கெட்ன்றது இப்போ நீங்க வந்து காலேஜ் ஃபார்ம்லாம் போய் பார்த்தேன்னு வச்சுக்கோ, யாரு எந்த வெப்சைட் யூஸ் பண்ணி யாரு ஓப்பன் பண்ணி பார்த்தாலுமே அந்த காலேஜ் ஃபார்ம்ல இருக்க டீட்டெயில் மாறவே போறதில்ல. ஓகேவா? ஸோ அதே இன்ஃபர்மேஷன் தான் திருப்பி திருப்பி வரப்போகுது. அத வந்து நான் கெட் மெத்தட் சொல்லுவேன். இப்போ ஆ ஃப்ளாஸ்க்ல வந்து நான் கெட் மெத்தட் குடுக்குறனாலும் என் ஃபார்ம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து 2 டெம்ப்ளேட்ல குடுத்தா ஆட்டோமேட்டிக்கா என் ஃபார்ம டிஸ்ப்ளே பண்ணுதா? ஃப்ளாஸ்க்ல மெத்தட்ஸ் ஈக்குவல் டூ கெட்ன்னு குடுக்காமயே, நீங்க வந்து உங்க ஃபார்ம 2 சும்மா நார்மலா ஒரு 2 டெம்ப்ளேட் யூஸ் பண்ணும்போது என்ன மெத்தட்ல வரும்னா, கெட்ன்ற மெத்தட்ல வரும். இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். கெட்ன்ற மெத்தட்ல என்ன என்ன வருது, வெல்கம்ன்ற போஸ்ட் போம்போது, ஆட் எம்ப்ளாயின்றபோது கெட் மெத்தட்ல வருது. வந்ததுக்கு அப்புறம் எப்போ நான் வந்து டேட்டா போஸ்ட் பண்றேனோ, எப்போ டேட்டா வந்து ஏதோ ஒரு டேட்டாவ இன்சர்ட் பண்றேனோ, அப்பதான் இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, போஸ்ட்டா மாறுது. அதர்வைஸ் எனக்கு இங்க என்னன்னா இருக்குன்னா, கெட்டு தான். நான் அந்த ஃபார்ம லோட் பண்ணும்போது என்னவா இருக்குன்னா, கெட்டா தான் இருக்கும். ஓகேவா? கெட்டுன்றது அந்த என்ன சொல்றது? இப்போ HTML பேஜ் இருக்குன்னா, அந்த HTML பேஜ நான் வந்து இந்த கெட்டு வேற, அந்த கெட்டு வேற. ஆ நீ கேட்கிற கெட்டுனா, டீட்டெயில வந்து கெட் பண்ணி எடுக்கிற ஃபார்ம்ல இருந்து கெட் பண்ணி எடுக்கிற இப்போ டிக்ஷனரியா இருக்கும் தெரியுமா? ஃபார்ம்ல. இப்போ டிக்ஷனரில இருக்கிற டேட்டாவ பார்க்கணும்னா, ஆ என்ன என்ன யூஸ் பண்ணுவ? கெட்ன்ற மெத்தட் யூஸ் பண்ணுவியா? ஸோ அந்த மெத்தட் தான் இந்த ரெக்வெஸ்ட்குள்ள யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த கெட் வேற, இந்த கெட் வேற. 2த்தையும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்காத. ஸோ மெத்தட்ல அதாவது எஸ்டிபி ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால்ல இருக்கிற கெட் வேற. உள்ள நான் டீட்டெயில்ல இருந்து எடுக்கிற கெட் வேற. 2மே 2 கெட் வேற. தனித்தனியா இருக்கும். அது 2த்தையும் போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்காத. சரி ஓகே. நாளைக்கு பார்க்கலாம். அந்த டவுட்டா இருந்ததுன்னா, அத நான் இன்னொரு வாட்டி எடுக்கிறேன். அந்த போஸ்ட்மேன் டூல் வந்து இன்னொரு வாட்டி எடுத்து எக்ஸிக்யூட் பண்றேன். ஸோ வேற அந்த அந்த ஒண்ணு தான் டவுட்டா இருக்கா? சொல்லுங்க. அந்த கெட் மெத்தட் மட்டும் தானே? ஸோ நான் நாளைக்கு வந்து அந்த டேட்டா எப்படி கெட் ஆகுது? என்ன ஸோ டவுட் எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேட்டுருங்க. பிரச்சனையே இல்ல. ஏன்னா வந்து ஒன்ஸுக்கு அதுதான் நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன். கிளாஸ் முடியிற வரைக்கும் தான் நான் உங்கள பார்த்துப்பேன். இந்த ஃபிளாஷ் ஜாங்க வச்சு தான் நீங்க வந்து சொல்லப் போறீங்க. உங்க ப்ராஜெக்ட்டா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும். ஸோ அத நீங்க ஃபர்ஸ்ட்டே கேட்டீங்கன்னா, நான் வந்து எடுத்துன்னு போம்போதே டவுட்லாம் கிளியர் பண்ணிட்டு அப்படியே போயிருவேன். இன்கேஸ் கிளாஸ் முடிஞ்சிச்சுன்னா, அதுக்கப்புறம் என்ன நீங்க கையில பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா, அதுக்கப்புறம் ஆன்லைன் கிளாஸ் இருக்கும், இன்டர்வியூ இருக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ, அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு இருக்கும்போதே என்னென்ன டவுட் இருக்கோ, என்னென்ன பண்ணுமோ நீங்க ஆ டவுட் இன்ட்ரெஸ்ட்டா கேட்டா தான் எனக்கு அடுத்தது சொல்ல முடியும். இப்போ நான் ஒரு கிளாஸ் எடுத்துட்டு போயிடுறேன். ஆ மேஜரா நடக்கிறது இங்க இதுதான். வரேன் நான் கிளாஸ் எடுத்துட்டு போயிடுறேன் அவ்வளோதான். இங்க டவுட் எதுவும் கேட்கறதில்ல. ஆனா 7 டூ 8ல வந்து டவுட் கேட்கறாங்க. உங்களுக்கு இருக்க பைத்தானே அவங்களுக்கு கொஞ்சம் டிஃபரெண்ட்டா போயிட்டுருக்கு. ஏன்னா அவங்க நெறைய டவுட் கேட்கறாங்க. இது ஏன் வருது? இது ஏன் வருது? அவங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது இன்னும் நெறைய கான்செப்ட் நான் சொல்ற மாரி இருக்கு. பட் நீங்க கேட்காதனால நான் என்ன பண்றேன், சரி அவ்வளோதான் புரிஞ்சிச்சு போலன்ட்டு அடுத்த கான்செப்ட் நான் போயிடுறேன். ஆனா டவுட் சொன்னா மட்டும் தானே எனக்கு தெரியும். என்ன என்ன டவுட் உங்களுக்கு புரியல? எதுல நீங்க ஸ்டக் ஆயிருக்கீங்கன்ட்டு. நடத்துறேன், ரெக்கார்ட் பண்றீங்க. அதுக்கப்புறம் வந்து டவுட் எதுவும் இல்லன்னு நெனச்சு நான் அடுத்த கிளாஸ் போயிடுறேன். அதனால ஏதாவது டவுட்னா அங்கேயே ஸ்டாப் பண்ணி கேளுங்க. இல்ல கிளாஸ் எடுக்கும்போதும் கேளுங்க. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு கிளாரிஃபை ஆனா தான் நீங்க அங்க போய் பேச முடியும் எதுவுமே. சரியா? நாளைக்கு வந்து அந்த கெட் மெத்தட் வந்து நான் சொல்லி தரேன். 2த்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் எப்படி இதுல இருக்கிற கெட்டுக்கும், அதுல இருக்கிற கெட்டுக்கும் டிஃபரெண்ட் நான் சொல்லி தரேன். சரி. நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு வந்து இந்த இந்த இதுலாம் பார்ப்போம். என்ன பண்றது? குரூப்ல மட்டும் அந்த ரெக்கார்ட் வீடியோ அனுப்பிச்சிருங்க. மறந்துறாதீங்க. ஏன்னா கேட்பாங்க. என்ன கிளாஸ் போச்சு என்ன ஏதுன்னும்போது நான் சொல்லிருவேன். குரூப்ல என்னென்ன கிளாஸ் இருந்ததுன்ற மாரி நான் சொல்லிருவேன். அதனால வந்து குரூப்ல மட்டும் ரெக்கார்ட் வீடியோ மறந்துறாதீங்க. அனுப்பிச்சு விட்டுருங்க. இன்னைக்கு அவரு வரல. சண்முக பிரசன்னா வரல. கமலக்கண்ணன் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. கமலக்கண்ணன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அனுப்பிச்சு விட்டுருங்க.
நான் அனுப்பிச்சிடுறேன் சந்தோஷ். ஆ ஓகே ஓகே. ம் சரி ஓகே நாளைக்கு பார்ப்போம்.